இட்ஸ் சண்டே. ஈவினிங் க்ராசரிஸ் வாங்க நானும் அம்மா வெளியே போயிருந்தோம். ரிட்டர்ன் வரும்போது நல்லா மழை பெஞ்சால் நம்மளுக்கு காரசாரமாக ஏதாவது சாப்பிடணும்னு போல தோணும்ல. இன்றைக்கி எனக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருந்துச்சு. மார்னிங் வெஜிடேரியனால அம்மா சரி ஓகே நைட் நான் உனக்கு சிக்கன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சிக்கன் எடுத்து கொடுத்துட்டு நான் க்ராசரிஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் வீட்டில். மீன்வேல் பால் அடுப்பில் போட்டு காஃபி குடிக்கலாம் அப்படிங்கிற பிளான். ஸோ பாலை ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுட்டு பால் கொதிக்கிறதுக்குள்ளே மற்ற க்ராசரிஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பால் கொதிச்சதுக்கப்புறம் நானும் அம்மாவும் காஃபி போட்டு குடிச்சிட்டு நான் டிவி பார்க்க போயிட்டேன். அம்மா குழம்பு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு சப்பாத்தி வச்சு சிக்கன் சாப்பிட்றதுக்கு தான் வாய்ப்பு. அம்மா ஆல்ரெடி இட்லிக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சனால இன்னொரு நாள் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இட்லி வச்சு சிக்கன் குழம்பு தான். அம்மா காஃபி குடித்ததுக்கப்புறம் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டாங்க. ரெடி ஆயிடுச்சுமா இட்லி ஊற்றி வை அப்படின்னு. நான் வந்து இட்லி ஊற்றி வச்சேன். இட்லி வெந்ததுக்கப்புறம் நானும் அம்மாவும் இட்லி வச்சு சிக்கன் குழம்பு சாப்பிட்டேன். ஆனால் எனக்கு சிக்கன் குழம்புக்கு இன்றைக்கி இந்த கிரேவி சூட் ஆகலை. ஏன்னா இது தேங்காய் போட்டு பண்ணல, அதனால மேபி தேங்காய் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்.